நேற்று குவாலியரில் இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் தங்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்து, ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இதுதான் குவாலியர் ஜான்சி ஹைவே. அப்படியே இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் தங்கியிருந்தேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு ரூம்ஸ் எல்லாம். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. சாப்பாடுலாம் செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி சாப்பாடும் செம்ம காஸ்ட்லி. அப்படி குவாலியர் ஜான்சி ஹைவேல ஏறியாச்சு. சரி, அப்படி போயிட்டே இருப்போம். நைட்டு இந்த இடத்துல வந்துட்டே இருந்தபோது ரொம்ப டயர்டாச்சு. சரி, அதனால ஹோட்டலும் கரெக்டாக இருந்து உடனே உள்ளே விட்டுட்டேன். சரி, ரேட்டு ஒன்றுமே விசாரிக்கலை, நேராக உள்ளே போயாச்சு. ரூம் 1500 ரூபாய். ஓனர் நல்ல மனசு, நிறைய நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தார். அவர் இந்த கோழி தீவனம் கம்பெனி ஏதோ அதில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஹெட்டாக ஏதோ இருக்கேன்னு சொன்னார். இருந்திருக்காரு முன்னாடி. அதனால தமிழ்நாடு ஃபுல்லாக, கேரளா, அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சுற்றி இருக்கிறாராம். தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். 11 மணி வரைக்கும் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். பக்கத்தில் இருந்து எக்ஸைட்மெண்ட் அவருக்கும். கேதார்நாத் போயிட்டு வரும் பைக்கில் அப்படிங்கும்போது அவருக்கும் அங்கேருந்தே போறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட். எல்லாருமே எக்ஸைட்மெண்ட் தான் வராங்க. ஓ, நீங்கள் அங்கே போயிட்டு வரீங்களா? பார்த்தீங்கன்னா 8வது நாள் ஆச்சு. டே 8. காலையில் 7:30 மணி ஆச்சு. நேற்றுக்கு 528 கிலோமீட்டர் ஓடிருப்போம் ரிஷிகேஷ்ல இருந்து. இன்னைக்கு 0 பண்ணி வச்சிருப்போம். இன்னும் 1780 கிலோமீட்டர் போகணும் ஊருக்கு. பகல ஒரு 1000 கிலோமீட்டர் அடிச்சுட்டோம்னாக்கி நைட்டு 750 அடிச்சு வீட்டுக்கு போயிடலாம். பார்க்கலாம் எனக்கு இதுக்கு உடம்பு ஒத்துழைக்குதான்னு சொல்லி. மழை ப்ரிடிக்ஷன் ஜான்சியில் வந்து மத்தியானத்துக்கு பிறகு கொஞ்சம் மழை வரும்னு சொல்லி போட்டிருக்குது. ஹைதராபாத்லேயும் மழை இருக்குன்னு போட்டிருக்குது. மழை வந்ததுனா தான் கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. ஏன்னா அடுத்து ரெயின் பியர்ஸ் எல்லாம் தூக்கி போகணும்ல, அதுக்காக. இல்லைன்னா பிரச்சனை இல்லை. வெயில் செம்ம காட்ட மாட்டேங்குது இங்கெல்லாம். என்ன வெயில். மாடு நிறைய அந்த செடிக்குள்ள நிற்கிது. பார்த்து கவனமாக தான் போகணும். அப்படி சன் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. சன் ரைஸ் ஆகி மேலே வந்துருச்சு ஆக்சுவலாக. சன் ரைஸ் ஆகி மேலே வந்துருச்சு. ஹாப்பி சன், ஹாப்பி டே சன். மலையில் நடந்து வந்தது ஏறினதெல்லாம் கால் நல்லா வலிக்குது. 24 கிலோமீட்டர்ஸ் ஹிமாலயன் ட்ரக்கிங் பண்ணியிருக்கிறோம்ல, அதுக்கப்புறம் அதே 24 கிலோமீட்டர்ஸ் கீழே இறங்கி வந்திருக்கிறோம். ட்ரக் டிராஃபிக் தான் அந்த ரோட்டில் ஹியூஜாக இருக்கு. லாட் ஆஃப் ட்ரக்ஸ். They are driving because of us only. So goods அங்கேருந்து இங்கே மாற்றி எல்லாம் சாப்பிடுவோம்ல. இங்கே உள்ளது அங்கே, அங்கே உள்ளது இங்கேயே கொடுக்கறது இந்த ட்ரக்ஸ் தான். அதனால அவங்க போய் தான் ஆகணும். கார்ஸ் எதுவுமே எவ்வளோ இருந்த மாதிரி இல்லை. ஜான்சி 94 கிலோமீட்டர்.
அப்படி குவாலியர் பைபாஸ் வழியாக தான் போயிட்டு இருக்கிறோம். குவாலியர் உள்ள இங்கே போனால் 24 நம்ம ஊரில் விற்கிற மாதிரி இங்கே என்ன கடைசியாக வண்டி வச்சுருக்காங்க பாருங்க. இல்லை இவனை தான் நம்ம ஊர்லேயே வந்து விற்கிறாங்களா நான் தெரியும். அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே NH 44 கண்டினியூ பண்ணி போயிட்டே இருப்போம். NH 44 தொட்ட உடனே மனசுல சந்தோஷம், நம்ம ஊர் ரோடு வந்துருச்சு. இந்த தூரமாக போயிட்டு இருக்கும்போது இந்த டிஎன் லாரிகளை பார்த்தாலும் ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி தான் NH 44 டச் பண்ணவே ஒரு BSF அகாடமி டக்கான்பூர். உங்கள் BSF அகாடமி இது இருக்குது. அதான் நிறைய மிலிட்ரி கார்ஸ்லாம் வருது, மிலிட்ரி லாரிலாம். ஏதாவது ட்ரைனிங்ஸ் அங்கங்கேயா போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நிற்கிறது பாருங்க, உள்ள டக்குன்னு நின்றுச்சுன்னா உள்ள சாடிடும். கன்னியாகுமரி 2444 கிலோமீட்டர். இந்த ரோடு எண்ட் அதானே. ஸோ அதான் நிறைய இடத்துல கன்னியாகுமரி கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய ஹோட்டல்ஸ் இருந்திருக்கு, ரூம்ஸ் இருந்திருக்கு போல. அப்படி ஜான்சி தாண்டி போயிட்டு இருக்கேன். லலித்பூருக்கு இன்னொரு 50 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். குவாலியர்லேருந்து 130 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறோம். மணி 9 ஆச்சு. 7:30 கிட்ட அங்கேருந்து கிளம்பணும். லேசாக சளி பிடிச்ச மாதிரி இருக்குது, தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சனால. மாடெல்லாம் ரோட்லேயே தான் போகுது, இங்கேயும் இன்னும் விற்கலை. லலித்பூருக்கு இன்னொரு 60 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். லலித்பூர் தாண்டினோம்னா அடுத்தது நாக்பூரா, அதுக்கு முன்னாடி தான் இருக்காது. ஏதோ நல்ல ஹோட்டல்ஸ் இருந்ததுன்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்டு போவாங்க. ஹேண்ட் க்ளவுஸ் கொஞ்சம் காயட்டும், வெயில் அடிச்சாலே வெறுத்துடும். லலித்பூருக்கு அடுத்து சாகர் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், சாகர், அதுக்கு மேலே தான் நாக்பூர். லலித்பூர்லேருந்து 100 கிலோமீட்டர் தாண்டினா சாகர். சாகர்லேருந்து 100 110 போனால் அடுத்த நாக்பூர் தான். எவ்வளோ கிலோமீட்டர் தெரியல. ஏதோ பெரிய ரிவர் இருக்குது, என்ன ரிவர்னு தெரியல.
தான் நார்த் இந்தியா வந்து ஏதோ பயிர் ஏற்றாம கொஞ்சம் இடங்களை பார்க்குறேன். அதுவும் பயிர் ஏற்றி அறுவடை பண்ணிட்டு கிடக்குதுன்னு நினைக்கிறேன் வயல்லாம். பல்க் இருந்திருக்கு. சரி, அங்கேயே போட்டுட்டோம், பரவாயில்ல. அதே மாதிரி இங்க நார்த் இந்தியாவில் போர்டு எல்லாம் ஹிந்தியில தான் வச்சிருக்காங்க. எதுக்கு தான் நம்ம ஊர்ல கூட இங்கிலீஷ்ல வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்தா வசதியா பார்த்துட்டு போட்டோம். அவங்க நம்ம வசதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஜாஸ்தி ஹிந்தியில ஏதோ எழுதி ஏதோ நம்பரை போட்டு விட்டுருக்குறாங்க, அவ்வளவுதான். நம்ம கூகுள் மேப் இருக்கனால பேசாம வந்துட்டு இருக்கோம். கூகுள் மேப் இல்லாத ஆள்லாம் என்ன பாடுபடும். நம்ம ஏதோ தெரிஞ்ச ரோட்ல போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி நினைச்சிட்டு தான் போவாங்க போல. ஒரு இடத்துக்கு 365 கிலோமீட்டர் போட்டிருக்கு, ஹிந்தியில் எழுதிருக்கு. அதுதான் நாக்பூர்னு நினைக்கிறேன். ஒன்னா நம்மள ஹிந்தி படிக்காத விட்டுருக்கணும், அல்லது இந்தியா ஃபுல்லா நேஷனல் ஹைவேல வந்து இங்கிலீஷ்ல போட்டு வச்சிருக்கோம். ரெண்டும் செய்யாம கிடந்து நம்மளை போட்டு உயிர் வாங்குறாங்க. நம்ம ஊர்லாம் மட்டும் எதுக்கு அப்போ இங்கிலீஷ்ல போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. வியூஸ் பாருங்க, செமையா இருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆக போகுது. 145 தான் வந்திருக்கோம். 2 மணி நேரத்துல 200 கிலோமீட்டர் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். பான்சி ஏதோ சின்ன வீடு வரும்னு நினைக்கிறேன். 23 கிலோமீட்டர்ல. நாக்பூர்ல ஆரஞ்சு ஃபேமஸ். ஆனா ஆரஞ்சு மரங்களை எங்கேயுமே பார்க்கலையே. ஒருவேளை நமக்கு இதுதான் ஆரஞ்சு மரம் தெரியாது போல. அதே மாதிரி ஜான்சில கூட ஒரு பெல் கார்பரேஷன் இருக்கு. அதை பாஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்த போட்டோ கலாச்சாரம் முடியல. இவங்க இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரெஸ்டாரண்ட் பேரை போட்டுட்டு 2 சைட்லயும் வந்து போட்டோ போட்டுறாங்க. நெத்தில பெரிய திலகமோ பட்டையோ அடைச்சி அப்படியே பெருசா போட்டு விட்டுறது. அதுதான் இந்த சைடு ஃபேஷன் போல. ஃபேஷனா தெரியல. ராஜஸ்தான் மாதிரி நிறைய பார்க்க முடியுது.
சாகர் தாண்டி நரசிங்கப்பூர் நோக்கி போயிட்டே இருக்கிறேன். சாகருக்கு ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு முன்னாடியிலேருந்து அப்பா ரோடே இல்லைன்னு சொல்லலாம். லலித்பூர் தாண்டினதுக்கப்புறம் இருந்து ரோடே கிடையாது, பட்டும் மோசம். என்ன இப்போ நான் நரசிங்கப்பூர் கிட்டத்தட்ட போயிருப்பேன். இதெல்லாம் பாருங்க, ரோடு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சர் பார்த்துருக்காங்க. அங்க பஞ்சர்ல ரோட போட்ட மாதிரி எவனோ ரோடு போட்டு படிச்சிருக்கான் போல. படும் மோசம். லாரிக்காரங்க பட்டக்கட்டெல்லாம் உடஞ்சிடும், அந்த அளவுக்கு டம்முன்னு அடிச்சுதான் போகுது. ரொம்ப மோசம். இதே மோசமா தான் இருக்கு. சரி, ஹோட்டல் பார்த்துட்டே வந்தேன், இல்லாதனால சும்மா ஒரு ஹைவேல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். இப்போ நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. கரெக்டாக நான் போகும்போதே இந்த இடத்துல சொல்லிட்டு போனேன், சாகர் தாண்டி அந்த பைபாஸில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. நானே மறந்துட்டேன். மணி 11:45, 295 கிலோமீட்டர் வந்திருக்கும் நம்ம குவாலியர்லேருந்து. இன்னும் 1500 கிலோமீட்டர், 1501 கிலோமீட்டர் போகணும். இப்படியே போயிட்டு இருந்தாக்கி நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு போய் சேருவேன்னு சொல்லிட்டு கூப்பிடு. நூற்றி 40 கிலோமீட்டர் இருக்கு நரசிங்கப்பூர். ஒரு நல்ல ரோடாக இருந்துச்சுன்னா 2 ஹவர்ஸில் போயிடலாம். ஒரு மணிக்கெல்லாம் நரசிங்கப்பூர் போயிடலாம். அங்கேருந்து ஒரு 2 ஹவர்ஸில் நாக்பூர் போயிடலாம்னு நினைக்கிறேன். தாபாவில் நிப்பாட்டி இருந்தேன், சாப்பிடலான்னு சொல்லி பார்த்தேன். அங்கே பார்த்தா விளம்பரவனே வாய் நிறையா ஏதோ என்னத்தான் போட்டிருக்கான்னு தெரியல, ஒப்புன்ட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு எழுந்து வந்துட்டேன். ஜூஸ் ஸ்லைஸை மட்டும் குடிச்சிட்டு எழுந்து வந்துட்டேன் பாட்டுக்கு. நல்லா இருக்குங்க, போய் பார்ப்போமா? நாக்பூருக்கு இன்னொரு 150 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ரோட் சைடில் ஒரு சரியான ஏரி, கடல் மாதிரி இருக்குது. அப்படி 2 சைட்லையும் இருக்குது. அங்கே எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்க, டிஸ்டன்ஸ் பெரிய கவரேஜ்.
பைக்கு இந்த காரை மாதிரி இந்த இருந்து நான் சர்வீஸ் பண்ண மிஸ் ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் முன்னாடி ஒரு சர்வீஸ் பண்ணிட்டேன் எனக்கு. இல்லாட்டா அதோட கேவலமாக தான் இருந்துச்சு. திரும்பவும் நிறைய கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இப்போ திரும்ப அதே மாதிரி ஆகிருக்கும். 2 கிளாஸ்லாம் பாருங்க பூச்சி அடித்து அப்படி ரத்தம் அந்த பூச்சிக்கு உடல் எல்லாம் அப்படியே ஒட்டி ஒட்டிக்கிட்டு. மீட்டரில் டோல்கேட் போட்டிருந்தாங்க. ஆனால் 1 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு தெரியுது ஒன்றும் டோல்கேட் இருந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் கிட்ட வர வர ரோடு பரவாயில்லாம இருக்குது. இதே ரோடு ஃபர்ஸ்ட் டைம் இருந்ததுன்னா நான் இப்போ ஹைதராபாத் தாண்டி இருப்பேன். நேஷனல் பார்க் போல கேட்லாம் இருக்கு. நேஷனல் பார்க் உள்ள போகுது கேட். வண்டி லோடு ஒரு சைடு தெரிஞ்சிட்டு போகுது. பழுத்து போட்டு ஏற்றி வச்சிருக்காரு. சாதாரண ஸ்டேட் ஹைவே கூட நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. நேஷனல் ஹைவே பட்டு கேவலம் கேள்தான்.